பாஞ்சாலி சமூக விரோத செயல்களை செய்திருக்கிறார் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எனவே அவருக்கு 7 வருட கடுங்காவல் தண்டனை அளித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இவருக்கு உடந்தையாக இருந்து பல குற்றங்களை சஞ்சய் செய்திருந்தாலும் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்ததால் அதை தண்டனை காலமாக ஏற்றுக்கொண்டு இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. எங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலமா. நீ யாரு என்னன்னு தெரியல, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. ஆனா எங்க பிரச்சனைகளை தேடி தேடி தீர்த்து வச்சுட்ட. ரேகாவுக்கும் ராஜாவுக்கும் இடையில வந்த பாஞ்சாலிய ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. சஞ்சயை குணப்படுத்தி திருத்தி நல்லவரா மாத்திட்ட. எங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்ச நீ யாருன்னு கேட்டா மட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே, ஏம்மா? தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நாங்களும் வாங்கிக்கிட்டே இருக்கோம். சொல்லுங்க ப்ளீஸ். அட்லீஸ்ட் நாங்க யார்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம்னாத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்க பேரை தவிர இதுவரைக்கும் எதை பத்தியும் சொல்லாத உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஹெல்ப் எல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கிறது குற்ற உணர்வா இருக்கு. என்னம்மா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க உங்ககிட்ட கேக்குறது நியாயம் தானே? காரணம் இல்லாம கை குழந்தை கூட அழாதுங்க. ஆனா என்ன காரணத்துக்காக இவ்வளவு செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க இப்படி ஹெல்ப் பண்றத என்னால நம்ப முடியல. சொல்லுங்க, எதுக்காக எங்களுக்கு உதவி செய்றீங்க? உங்க உள்நோக்கம் தான் என்ன? இப்ப என்ன, உங்களுக்கு நான் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், ஒரே ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கங்க. நாம எல்லாரும் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறோம். அங்க வச்சு உங்களோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். எந்த இடத்துக்கு? நாளைக்கு எல்லாரும் வரதானே போறீங்க, வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மாமா, மாமா கூப்பிட்டது கூட கேட்காம அப்படி என்ன யோசனை? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தலைவலிக்குதா? என்னன்னு சொன்னதானே தெரியும், என்ன சொல்லுங்க. இல்ல, அந்த பேப்பர்ல எழுதி போட்டிருக்கிறது யாருன்னு தெரியல. நாம போய் செக் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப உங்களுக்கு என்ன ஆயிருக்குமோன்னு சின்ன வருத்தமா இருக்கு. என்ன மாமா இது? இன்னும் நீங்க அதேவா நினைச்சிட்டு இருக்கீங்க? மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, ஒன்னும் ஆயிருக்காது. அப்படி ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு என்னால சும்மா இருக்க முடியலமா. ஒருவேளை அந்த பேப்பர் கிடைச்ச போதே அங்க போய் பாத்திருந்தோம்னா அங்க யாராவது இருந்திருப்பாங்களோ? அப்படிலாம் இருக்காது மாமா.
அது ஏதோ ஒரு பேப்பரு. அதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க அந்த பேப்பரை பார்த்துட்டு நம்மளுக்கு என்னன்னு தூக்கி போட்டுட்டு வந்திருந்தா நீங்க ஃபீல் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நம்மளால முடிஞ்சது செஞ்சிருக்கோம். போலீஸ கூட்டிட்டு போய் எல்லா இடத்துலயும் தேடணும். அங்க யாரும் இல்ல. அதோட அவங்களும் ஃபர்தரா ஃபாலோ பண்றேன்னு வேற சொல்லிருக்காங்க. இதுக்கு மேல என்ன செய்ய முடியுமாமா? மாமா மாமா இப்ப அதெல்லாம் விடுங்க. நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னன்னு தெரியுமா? என்ன? போங்க. இப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாம கேட்டா நான் சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லு என்னன்னு. ஓவரா பில்டப் பண்ணாத, சொல்லு. பின்ன என்ன மாமா, நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னு தானே நான் எவ்வளவு ஆர்வமா போய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்க தெரியுமா? நீங்க என்னடானா ஒம்முன்னு இருக்கீங்க. எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? நான் உன்கிட்ட ஒண்ணும் கேட்கலையே. ஆமா, என்ன வாங்கிட்டு வர சொன்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. சொல்லு, ஞாபகத்துக்கு வரல. நிஜமா? சத்தியமா? போங்க மாமா. அன்னைக்கு ஒரு நாள் பேசும்போது நீங்க தானே உங்களுக்கு தாழம்பூனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. ஆமா. ஒரு வாரமா ட்ரை பண்ணி ஒரு வழியா இன்னைக்குதான் கிடைச்சது. கிடைச்சதுன்னா தலையில வச்சுக்க வேண்டியதானே? நானே வச்சுக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். நீங்க வச்சு விடுவீங்கன்னு தானே. நீங்க என்னடானா மூட் அவுட்டா இருக்கீங்க, அதனால அது ஃப்ரிட்ஜ்லயே வச்சுட்டேன். யார் சொன்ன மூட் அவுட்ல இருக்கேன்னு? மாமா மாமா